மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராக அவதாரமாக எடுத்து அந்த பன்றி முகத்தோடு அவர் வந்து பூமியை தொலைச்சிக்கிட்டு போய் அந்த பாதத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தொலைச்சிக்கிட்டு போகிறார். இவர் பிரம்மா என்ன பண்ணுறாரு, நம்ம முடியை போய் பார்த்துடலான்ட்டு வானத்தில் வான்வழியாக போய்கிட்டே இருக்கார். போய்கிட்டே இருக்காங்க 2 பேரும் ஆளையும் அடியையும் முடியையும் அங்கே பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மகாவிஷ்ணு என்ன பண்ணிடுறாரு, சரி நம்ம வந்து நம்மளை விட அடியை முடியும் காமிக்க முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய சிவன் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம இப்படி கேட்டதே நம்ம அறியாமையின் வெளிப்பாடு, அதனால் நம்ம அப்படி கேட்டிருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த சிவனுடைய காலை பிடிச்சிடுறார். காலை பிடிச்சோன்னா பதறி போயிடுறார். பதறி போய் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, குனிஞ்சு அந்த மகாவிஷ்ணுவை தூக்குறார். தூக்கும்போது அவர் குனிந்து தூக்கும்போது அவருடைய முடியையும் மகாவிஷ்ணு பார்த்துட்றார். சரி பார்த்துட்டு அவர் அபயம் கொடுத்துட்றாரு. இங்கே இவர் பிரம்மா என்ன பண்ணுறாரு, போய்கிட்டே இருக்கார். அப்போ அந்த தாளம்பு ஒன்று தலையிலேருந்து விழுந்து இறங்கி வருது பூமிக்கு. அந்த தாளம்பூவை பார்த்துட்டு, நீ எங்கேருந்து வர்றேன்னா, நான் சிவபெருமானுடைய முடியிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்னா, சரி நீ அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்கும்போது, அது பலாயிரக்கணக்கான மைல்கள், பல வருடங்களாக நான் அதிலேருந்து வந்துட்டுருக்கேன்னு அந்த தாளம்பு சொல்லுது. சரி நான் பார்த்துட்டேங்கிறத எனக்காக ஒரே ஒரு பொய் சாட்சி மட்டும் சொல்லுன்னு சொல்லி அந்த தாளம்பூட்ட கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட வந்து நான் முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு சாட்சி தாளம்புன்னு சொல்லும்போது, அந்த தாளம்பூ அந்த கோபத்தில் தாளம்பூவுக்கு அப்போ தான் ஒரு சாபம் கொடுக்குறாங்க. சாபம் கொடுத்து, நீ இனிமேல் பூஜைக்கு நீ பொய் சாட்சி சொன்னதுனால நீ என்னுடைய பூஜைக்கு உகந்த மலராக நீ இருக்க மாட்டேன். அந்த அப்படியும் மீறி நீ உன்னுடைய வாசத்திற்கு மயங்கி உன்னைய பார்க்குறாங்க, உன்னை தேடுறாங்கன்னா அதில் கொடிய விஷம் கொண்ட பூனாகம் குடியிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்ற. அது வருந்தி அந்த தாளம்பு போயிடுது. இவர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு பிரம்மா. அப்போது வந்து அந்த கோபத்தில் அந்த உக்கிரத்தில் பிரம்மா பொய் சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அப்படியே ஒரு நெருப்பு பிளம்பாக மாறி அந்த மலையாக உருவெடுக்கிறார். அதுதான் அந்த நெருப்பு மலை அப்படின்னு சொல்லி, பஞ்சபூதத்தில் நெருப்பு ஸ்தலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை. அப்படி அந்த நெருப்பு பிளம்பாக மாறிய அந்த நாள் அப்படிங்கிறது திருக்கார்த்திகை நாள். அதனால தான் அந்த மலை முச்சியில் இன்றளவும் அந்த மகாதீபம் அப்படிங்கிறது பலாயிரம் டன் எண்ணெய்களை கொண்டு அந்த திரிகளை போட்டு ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் மட்டும் உள்ள விசேஷமாக, ஏன்னா அவர் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்திய இடமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சித்த புருஷர்கள் எல்லாரும் அந்த மகா மலையை சுற்றி இன்னமும் வலம் வந்து கொண்டிருப்பதாக ஐதீகம். அதனால் திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிற பேர் போனது அவர் தான் எல்லாமே அப்படிங்கிறத நிரூபித்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய இடமாக அந்த இடம் இருந்ததுனால.